இளமை இந்த படத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்குள்ள எப்படி சார் நீங்க வந்தீங்க? எப்படி அசோசியேட் ஆனீங்க? டைரக்டர் இப்படி சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த கதைக்கு பிரிட்டோ கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கதையை கேட்ட உடனே என்னால் ஒன்றுமே பேச முடியாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக 2.5 ஹவர்ஸில் அவ்வளோ டீட்டெயில்டாக பேசினார். அவருமே நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தார், டைரக்டருமே. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு அவுட்புட் கொடுக்க அவர் இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டே இருந்தாங்க. டைரக்டர், கேமராமேன், அப்படி டீமாக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி. ஏன்னா நான் அந்த டைமில் பிஸியாக இருந்தேன். பிஸினா ஒரே டைம்ல 4 படம் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா, எந்த படத்துக்கு இன்னைக்கு போறது அப்படின்னு எல்லாரும் சண்டை போடுவாங்க டைரக்டர். காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் கூட நான் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆர்ட் டைரக்டர்னா முக்கியமான ஜாபுக்கு தான் போவோன்ட்டு இருப்பேன் நாங்க. பட் எல்லாருக்கும் நான் இருக்கணும். ஆமா, அதை விரும்புவாங்க, போக முடியாது. ஸோ எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அந்த 2014-15ல ஷூட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும். அது யூஸ்வலா கமர்ஷியலா இருக்கும். அதை விட எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப